வணக்கம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ரொம்ப சத்தமா பேசுறவங்கள பார்த்திருப்போம். ஆனா ஒரு விஷயம் யோசிச்சிருக்கீங்களா? சில சமயம் யாரு ரொம்ப சத்தம் போடுறாங்களோ அவங்க கிட்ட சொல்றதுக்கு உண்மையிலே எதுவும் இருக்காது. என்னடா இது ஒரே முரண்பாடா இருக்குன்னு தோணுதா? வாங்க, இதுக்கு பின்னால இருக்கிற அந்த சைக்காலஜி என்னன்னு நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஏன் சத்தம் அதிகமாக இருக்கும் இடத்தில் சாரம் குறைவாக இருக்கிறது? இந்த விஷயத்த ரொம்ப சுலபமா புரிஞ்சிக்க வாங்க ரெண்டு வண்டிகளை ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு பக்கம் காலி வண்டி, அது ரோட்ல போகும்போது கடகடன்னு சத்தம் போடும். ஏன்னா உள்ளே ஒண்ணுமே இல்ல, அதனாலதான் அப்படி ஆடுது. இன்னொரு பக்கம் நிரம்பிய வண்டி, அது பாரத்தோட ரொம்ப அமைதியா சீரா போகும். இந்த உருவகம் ரெண்டு விதமான மனுஷங்களை பத்தின ஒரு ஆழமான உண்மையை நமக்கு சொல்லுது. சரி, இந்த உண்மைய இன்னும் நல்லா புரிய வைக்கிற ஒரு சின்ன கதைக்குள்ள இப்ப நம்ம போகலாம். இது ஒரு அப்பா, அவரோட மகன், அப்புறம் அவங்க கேக்குற ஒரு மர்மமான சத்தத்தை பத்தின கதை. கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு அமைதியான கிராம துச்சாலை. அப்பாவும் மகனும் ரொம்ப நிம்மதியா பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு தூரத்துல இருந்து ஒரு மாதிரி கடகடன்னு ஒரு சத்தம் அவங்க காதுல விழுது. உடனே அந்த அப்பா ஒரு சின்ன சிரிப்போட தம் மகன் கிட்ட சொல்றாரு, நல்லா கவனிச்சு கேளு, அது ஒரு காலி வண்டி. ஆச்சரியமா இருக்குல்ல? வண்டிய கண்ணுல பாக்குறதுக்கு முன்னாடியே அது காலியா இருக்குன்னு அவரால எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடிஞ்சது? கரெக்ட். இதே கேள்விதான் அந்த பையனோட மனசுலயும் ஓடிச்சு. தூரத்துல வர ஒரு வண்டி காலியா இருக்கா இல்லையான்னு பார்க்காமலே எப்படிங்க ஒருத்தரால சொல்ல முடியும்? இந்த கேள்வி நமக்கும் ஒரு ஆர்வத்தை தோண்டது இல்லையா? சரி, இப்ப கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. இங்கதான் அந்த மர்மம் விலக போகுது. கொஞ்ச நேரத்துல அந்த வண்டி அவங்க கண்ணு முன்னாடி வருது. பார்த்தா அது முழுக்க முழுக்க காலி. ரோட்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன கல்லுல தட்டி குதிச்சு ஒரு பயங்கரமான சத்தத்தை எழுப்பிட்டு போகுது. அப்பா சொன்னது 100க்கு 100 உண்மை. அப்பதான் அந்த அப்பா தம் மகனுக்கு வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லிக் கொடுக்கறாரு. ஒரு வண்டி எவ்வளவு காலியா இருக்கோ அந்த அளவுக்கு அதோட சத்தம் அதிகமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, இது வெறும் வண்டிகளுக்கு மட்டும் இல்ல, மனுஷங்களுக்கும் பொருந்தும். இதே மாதிரி ஒரு தத்துவத்தை வேற எங்க பார்க்கலாம்? கொஞ்சம் யோசிங்க பாப்போம். ஒரு மேளம், ஏன் அது அவ்ளோ சத்தமா முழங்குது? பதில் ரொம்ப சிம்பிள். ஒரு மேளத்துக்குள்ள ஒண்ணுமே இல்ல, அது காலியா இருக்கிறதால தான் அந்த வெற்றிடம் ஒரு பெரிய சத்தத்தை எதிரொலிக்க வைக்குது. அந்த வண்டி மாதிரி, இந்த மேளம் மாதிரி சில சமயம் மனுஷங்களும் இப்படிதான். சரி, இந்த காலி வண்டி, நிரம்பிய வண்டி, இந்த உருவகத்தை எப்படி நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கறது? பாருங்க, அறிவும் தன்னம்பிக்கையும் குறைவா இருக்கிறவங்க தான் அந்த காளி வண்டி மாதிரி. தங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெறுமையை மறைக்கிறதுக்காக பயங்கரமா சத்தம் போட்டு மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஆழமான அறிவும் உண்மையான திறமையும் இருக்கிறவங்க இருக்காங்களே, அவங்க தான் அந்த நிரம்பன வண்டி மாதிரி. அவங்க ஆர்ப்பாட்டமே பண்ண மாட்டாங்க, அவங்களோட செயல்களே அவங்களுக்காக பேசும். இந்த காலி வண்டி மாதிரி சத்தம் போடுற குணத்துக்கு பேர் தான் தற்பெருமை. அதாவது தன்னிடத்துல இருக்கிறதையும் இல்லாததையும் கூட ரொம்ப பெருசா பேசி மத்தவங்க கவனத்தை திருப்ப பார்க்கறது. அதே சமயம் அந்த நிரம்புன வண்டி மாதிரி இருக்கிறவங்க கிட்ட சாரம் இருக்கும். அப்படின்னா என்ன? அவங்களோட குணம், அறிவு, திறமை, இது எல்லாத்துலயும் ஒரு ஆழமான தரம் இருக்கும். நாம செய்ய போற விஷயங்களை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்றதுல ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் பிரச்சனை இருக்கு. எப்படின்னா, நீங்க உங்க இலக்குகளை பத்தி பெருமையா பேசும்போதே உங்க மூளை நீங்க அதை சாதிச்சிட்ட மாதிரி ஒரு உணர்வை கொடுத்து உங்களை ஏமாத்திரும். இதனால என்ன ஆகும்? அந்த வேலையை செய்யறதுக்கான உண்மையான உந்துதல் குறைஞ்சு உங்க முன்னேற்றமே மெதுவாகிடும். அப்போ நாம எப்படி இந்த சத்தம் போடுற காலி வண்டியா இல்லாம மதிப்புள்ள ஒரு நிரம்பிய வண்டியா மாறுறது? அதுக்கு சில வழிகள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். உண்மையான அமைதியான தன்னம்பிக்கையை வளர்த்துக்க இந்த 3 விஷயங்களை முயற்சி பண்ணி பாருங்க. முதல்ல, உங்க திட்டங்களை பத்தி சும்மா எல்லார்கிட்டயும் சொல்லாதீங்க. அது உங்க உந்துடலை பாதுகாக்கும். 2வது, உங்க வேலையில மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துங்க. உங்க திறமை தான் உங்களுக்கான உண்மையான குரலா மாறணும். கடைசியா, உங்க வெற்றியை நோக்கி அமைதியா உழைங்க. கடைசியில உங்க சாதனைகளே மத்தவங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதிலா இருக்கும். இந்த நிரம்பிய வண்டி மனப்பான்மைக்கு ஆணிவேர் எதுன்னு தெரியுமா? அதுதான் பணிவு. ஆமாங்க, தன்னோட திறமைகளை பத்தி தற்பெருமையா பேசாம ரொம்ப அடக்கமா இருக்கிறது. இந்த விஷயத்த ஒரு பென்சில் உருவகம் ரொம்ப அழகா சொல்லும். ஒரு பென்சிலோட உண்மையான மதிப்பு அதோட பளபளப்பான மரத்துல இல்ல, அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற அந்த காரியத்துல தான் இருக்கு. அதே மாதிரி தான் நம்மளோட உண்மையான மதிப்பும் வெளியே போடுற ஆரவாரத்துல இல்ல, நமக்குள்ள இருக்கிற அந்த உள் சாரத்துல தான் இருக்கு. சரி, கடைசியா இந்த கேள்விய நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நீங்க சத்தம் போடுற ஒரு காலி வண்டியா இருக்கீங்களா, இல்ல சத்தமே இல்லாம சாதிக்கிற ஒரு நிரம்பிய வண்டியா இருக்கீங்களா? உங்க பதில் வார்த்தையில இல்ல, செயல்ல தெரியட்டும்.